தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக அமைச்சர் சக்கரபாணி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ஒட்டன்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட புளியமரத்துக்கோட்டை, லக்கியன்கோட்டை, அத்திக்கோம்பை, ஜவ்வாதுப்பட்டி, காலாஞ்சிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் சுமார் 50 கிராமங்களில் அமைச்சர் சக்கரபாணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பரப்புரையில் உரையாற்றிய அமைச்சர் சக்கரபாணி திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளை எடுத்துரைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நே. சிற்றரசு கீழ்ப்பாக்கம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். டெய்லர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்களிடம் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது சிற்றரசுவுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பகுதி செயலாளர் பரமசிவம் மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திக் மோகன் வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திராவிட மாடல் ஆட்சியின் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக பிரச்சாரம் மேற்கொண்ட வேட்பாளர் கார்த்திக் மோகனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளாக பங்கேற்றனர். சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் தொகுதிக்குட்பட்ட கோடம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வேட்பாளர் ராஜா அன்பழகனுக்கு மக்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர்கள் ஏழுமலை, கோசுமணி மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் விளையாடி தஞ்சாவூர் திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் வாக்கு சேகரித்தார். தஞ்சை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சன் ராமநாதன் மன்னர் சரபோஜி கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொள்வோர் மற்றும் இளைஞர்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களுடன் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நித்யானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோட்டாம்பட்டி, அண்ணா நகர், விஜயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக வேட்பாளர் நித்யானந்தம் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளதால் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்று கூறினார்.